ராஜ்யம் வருது, நகரம் வருது, உலகம் வருது, அவ்வளவுதான். சோ ராஜ்யம் வந்துருச்சு நமக்குள்ள, ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு, காட்ஸ் ரூலிங் வந்துருச்சு. இனி அடுத்து நகரத்தை பில்ட் பண்றோம். கைய தட்டு நகரத்தை, நீ என்னுடைய நகரத்தை எடுத்து கட்டுவாய் அப்படின்னு ஏசாயா சொல்றான். அப்ப இந்த நகரத்தை யார் கட்டுறா? தேவன் தான் கட்டுறாராம். யாரை வச்சு கட்டுறாரு? நம்மளை வச்சுதான் கட்டுறாரு. அதனாலதான் பவுல் சொல்ற, நாங்கள் அவருக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம். இந்த நகரம் நம்மால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த நகரம், பரம எருசலேம் என்கிற நகரம் இப்பொழுது நம்மால் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். யூதர்களுடைய பெரிய பிரச்சனையே, அவர் எல்லாவற்றையுமே ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரி பார்த்தாங்க. மேசியா வந்த உடனே ரோமர்கள் கரங்கள்லேருந்து நம்மளை விடுவிப்பான்னு நினைச்சாங்க. அவன் தனக்கான கரண்ட் ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் சொல்யூஷன் தேடினான். ஆனால் மேசியா பெர்மனன்ட் சொல்யூஷனுக்காக வந்தார். எந்த ரோமர்கள் கையிலிருந்து விடுவிப்பார்னு அவன் நினைச்சாங்களோ, அதே ரோமர்கள் கையில் போய் இவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே இடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப இவங்களுடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம். இப்ப ரொம்ப காலமா பரம எருசலேமை தான் பரலோகம்னே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. பரலோகத்துல தரையெல்லாம் தங்கம் சொன்ன பரலோகம்ன்ற வார்த்தையே அங்க கிடையாது. பரம எருசலேம். இந்த பரம எருசலேம் எங்க வருதான்? பூமிக்கு தான் வருதான். சோ இந்த தங்கம்லாம் எங்க தான் வரப்போகுது? ஏன்னா எருசலேமே இங்க தான் வரப்போகுது. பூமி மேல ஏறி போதா, எருசலேம் இறங்கி வருதா? எருசலேம் இறங்கி வருது. அப்ப ஜெருசலேமை எங்க லேண்ட் பண்ண போறாரு கர்த்தர்? பூமியில. இப்ப இறங்கி வரப்போகுது இல்ல, வந்துருச்சு இல்ல, வந்து கிட்டு பிரசன்ட் கண்டினியூஸ். கையை தட்டு. ஆமென். பிரசன்ட் கண்டினியூஸ். ஆமென். அப்ப தேவன் எப்பவுமே நீங்க புதுசை செய்வாரு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவன் என்னைக்குமே புதுசை செய்யறவர் இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ற தேவன் அல்ல, எப்பவுமே ரெஸ்டோர் பண்ற தேவன். நம்முடைய தேவன் ரீப்ளேஸ் பண்ற தேவன் அல்ல. வாசிப்போம் ஒரு வசனத்தை, லூக்கா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 6:10. அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் கையை நீட்டினான். சூம்பின கையுடையவன். கையை நீட்டினவன். கை எப்படி இருக்கு? சூம்பி இருக்கு. எப்படி இருக்கு? நம்ம என்ன செய்வோம்? ஒரு காலோ கையோ சூம்பி இருந்தா வேற ஒரு காலை வந்து செஞ்சு இதுல அந்த டைல செஞ்சு அந்த ரீப்ளேஸ் பண்ணி இதை வைப்போம். ஆனால் தேவன் என்னைக்குமே ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டார். அவருக்கு ரீப்ளேஸிங்கே பிடிக்காது. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். ஒய்ஃபே சரியில்லைனா கூட, ஹஸ்பண்டே சரியில்லைனா கூட, பிள்ளையே சரியில்லைனா கூட, இது ஒத்து வராதான்னு ஒதுக்குறத அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதான். ஏன்னா அவர் ஆதி முதற்கொண்டு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுகிறது. அவர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா உங்களையும் என்னையும் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? இன்னைக்கு உட்காந்துருக்கவே மாட்டீங்க. நீங்களாம் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா நீங்க யாருமே இங்க இல்லை. உங்க எல்லாரையும் ரெஸ்டோர் பண்ணார் கர்த்தர். கையை தாமே பைபிள் சொல்லுது, கையை நீட்டும் போது அந்த கை மறு கை போல் சுத்தமாயிட்டு. இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்ட். ஆங்கிலத்திற்கு கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்ட். ஆவியானவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து என்னைக்குமே ரெஸ்டோர் பண்றவர். அது ஆதியா முதல் அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. அழிச்சிட்டு என்ன செஞ்சிடலாம்? வேற படத்தை வரைஞ்சிருக்கலாம். ஏன்னா எவனுமே பார்க்கல, ஏன்னா எவனுமே இல்லை. தூதர்கள் மறைச்சா அவனே அழிச்சிடலாம். அழிச்சிட்டு புதுசா செய்யறதெல்லாம் வீக்கானவையும் செய்யறது. ஆனா கோணலானதை செவ்வையா மாத்துறது தான். அப்ப பரம எருசலேம் என்பது எங்கிருந்தோ வர்ற டவுன்லோடிங், எங்கிருந்தோ வருகிற ரீப்ளேசிங் கிடையாது. அது இருக்கிற அந்த உலகத்தை அவர் எப்படி நினைச்சு படைச்சாரோ அதே ஸ்டாண்டர்டுக்கு, அதே ஜனங்களை வச்சு மாற்றி, தன்னுடைய பிள்ளைகளை வைத்து மாய்த்து அந்த மாற்றி பரம எருசலேமாய் மாற்றுவது. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். 1ஆம் அதிகாரத்தில் பூமி விழுந்து கிடந்தது, அதை எடுத்து கட்டினார். 3ஆம் அதிகாரத்தில் மனுக்குலமே விழுந்து போனது, வேற ஆதாமனுக்கு போல அதே ஆதாமை வைத்து மறுபடியும் எடுத்து கட்டினார். தம்முடைய பிள்ளைகள் விழுந்து போதெல்லாம் மறுபடியும் அவர்களை சேர்த்து கொண்டார். ஏனென்றால் தள்ளி விடுதலை வெறுக்கிற கர்த்தர். எல்லாம் 14ஆம் அதிகாரம் 15-16 சொல்லுது, வேறு ஒரு ஜாதியை நான் தெரிந்து கொண்டு அந்த ஜாதி மூலமா நான் கானானுக்கு கொண்டு போறேன். மோசேட்ட சொல்றாரு, இவங்க எல்லாம் அழிச்சிடுறேன்,
உன்னை வச்சு நான் வேறு ஜாதி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க காணான்னு கூட்டு போவேன்னு, நீங்கள் இப்படி அழிச்சிட்டு புதுசாக ஒரு படம் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவான், உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு திராணி இல்லாமல் போச்சு, அதனால் நீங்கள் எங்களை அழிச்சிட்டீங்கன்னு சொல்லுவான். அதனால் ரீப்ளேஸிங் வேணாம் ஆண்டவரே, ரெஸ்டோரிங் வேணும் அப்படின்னு கேட்டான். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன். ரீப்ளேஸிங் இஸ் அ சைன் ஆஃப் ஃபெயிலியர். எல்லாம் சொல்லுங்கள், ரீப்ளேஸிங் இஸ் அ சைன் ஆஃப் ஃபெயிலியர். என்னுடைய வாழ்க்கை ஒன்றை மாற்றிட்டேன்னா நான் பழச தோல்வின்னு ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார், எத்தனை புது ஃபேன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க? அந்த சந்தோஷத்தெலாம் விட ஒரு பழைய ஃபேனை ஓட வச்சு பாருங்கள், அதில் இருக்க சந்தோஷம் வேறு. அது நீங்கள் வேலை பார்த்து ஓட வச்சா. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஓடாத, என் வாழ்க்கையில் ஓடாத ரெண்டு விஷயத்தை எனக்கு ஞாபகத்தில் நான் சரி பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஒரு லேப்டாப். அந்த லேப்டாப்பை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இன்ஜினியர்ஸே சொல்லிட்டாங்க. ராஜ்குமார் தான் சாட்சி, முடியாதுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. நான் கூப்பிட்டு வந்து ஏசு நாமத்தில் நீ என்ன நீ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அது ஆஃப் ஆகிக்கிட்டு சிஸ்டம் இதே டோட்டலாக ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் ஏசு நாமத்தில் ஆனான்னு சொன்ன மாதிரி 2 நிமிஷம் டப்புன்னு ஆன் ஆகி ஜகன்னு ரீபூட் ஆகி வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் மிரண்டுட்டான். அவன் போய் காமிச்சோன்னே, சார் இது டெக்னிக்கல் மிரக்கிள் சார், இது என்னது ஐடி மிரக்கிள் சார்ன்ட்டான். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். புதுசு வாங்குறத விட பழசை சரி பண்ணுறது, ஓட வச்சா அதில் ஒரு சந்தோஷம். இயேசு இந்த பூமியை சும்மா படைக்கலை, ரசித்து படைச்சார். கனவு அவருக்கு இந்த உலகம். ஏன் சார் நீங்கள் இருந்த பழைய வாடகை வீட்டை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு மலரும் நினைவுலாம் வருது, இந்த வீட்டிலாண்ட இருந்தோம், இங்கே தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, இங்கே தான் குழந்தைய பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்களே. உங்களுக்கு இப்படி ட்ரீம்ஸ் இருக்குன்னா, ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னா, அவர் என்ன நினச்சி இந்த உலகத்தை படைச்சார். ஒரு வீட்டுக்கு இவ்வளோ சென்டிமெண்ட் இருக்குன்னா, இந்த லேண்டுக்கு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் இந்த லேண்ட் அவர் மாற்றாமல் விட போகிறதே கையத்தட்டு கிடையாது. ஆமென். ஸோ காட்ஸ் பிளான் என்னன்னா, இந்த உலகத்தை பரலோகமாக மாற்றுவது, இந்த உலகத்தை பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட அந்த ஒரு பிளானட்டாக மாற்றுறது, இந்த உலகத்தில் பரம எருசலேம் வாழ்க்கையை ஜனங்களுக்கு கொண்டு வருவது. அதுதான். ஆதாமை அவர் தள்ளிவிடவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தள்ளிவிடவில்லை. ஆதியா முதல் அதிகாரத்திலே இந்த உலகம் கூட டெஸ்ட்ராய் ஆகியிருந்தப்ப அதை கூட ரீப்ளேஸ் பண்ணலை. ரீப்ளேஸ் இஸ் அ சைன் ஆஃப் ஃபெயிலியர், ரெஸ்டோரிங் இஸ் அ சைன் ஆஃப் சக்ஸஸ். ஏன்னா ஒன்றை செஞ்சேன், அதை கடைசி வரையும் சக்ஸஸ் ஆகிட்டேன், அதுதான் வெற்றி. ஆமென் சொல்லுவோம். அந்த ரெஸ்டோர் பண்ணுறதுன்னு ஒன்று நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, என்ன இருந்தாலும் ரிப்பேர்ட்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் உண்மை என்னென்னா, அவர் பண்ணுற ரிப்பேர் நீங்கள் நினைக்கிறத விட அழகானதாக இருக்கும். அந்த குயவன் தன் பார்வைக்கு கண்டபடி வேறு விதமாக அதை செய்தான் போது அது மிகச்சிறந்த ஒரு பாத்திரமாக அதை என்ன செய்கிறது, மாறுகிறது. தள்ளி விடுதலை வெறுக்கிற கர்த்தர். அதான் ரொம்ப நாள் ஒரு வசனத்தை வாசித்திருக்கோம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்றார்ல. அப்போ என் ஆவியானவர் கேட்டார், சகலத்தையும் மாத்திரேன்னு சொன்னேன்னா புதுசாக்குறேன்னு சொன்னேன்னா? ஐயத்தட்டு, எத்தனை வருஷம் இந்த வசனத்தை வாசித்திருக்கோம். புதுசாக்குறேன்னா புதுசை கொண்டு வர போறேன்னு நினைச்சேன். இல்லை, புதிதாக்குவேன்னா பழசத்தான், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ ஒரு பெரிய நமக்கு முன்னாடி ஒரு கனவு இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. அது என்னன்னா, இந்த உலகத்தை ஆமென் அவருடைய கனவு உலகமாய் மாற்றுவதற்காக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்க எல்லாம் பரலோகத்தில் அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கீங்க, அவரு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். அப்ப நீங்க இந்த உலகத்தை, ஆனா பெந்தெகோஸ்தே பாஸ்டர் என்ன சொன்னாங்க, இந்த உலகம் நமக்குரியது அல்ல, அதனால இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குண்டை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டிலே கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், நீங்கள் பின்புறம் வரமாக ஓடிட்டீங்க சார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களா தோத்துட்டீங்களா? தோத்துட்டீங்க. நின்று அடித்து தகர்த்து வீடை நீ என்ன செஞ்சுருக்கணும், கைப்பற்றிருக்கணும். அப்போ ஏசு எதுக்கு வந்தார்? இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் வந்தார். ஆமாம், பரலோகத்தை ஜெயிக்கிறீர்கள், உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை மாற்றுவதற்கு, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு. உலகம் என்பது உலகத்தில் இருக்கிற மக்களையும் குறிக்கிறது. அவன் அன்புக்குரியவர்களே, இந்த ரகசிய வருகை என்கிற ஒரு ஃபால்ஸ் டாக்ட்ரின் அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய ப்ரீச்சர்ஸ் இந்த என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் எ கல்ட்டுன்றாங்க. என்னைக்கு ரகசிய வருகை என்கிற ஒரு சப்ஜெக்டே 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சான்.
ரகசிய வருகைன்னு ஒன்று வந்தது, பிரசங்கம் பண்ண உடனே வீட்டுக்கு வெள்ளை அடிக்காமல் போயிட்டாங்க. வீட்டை காலி பண்ணணும்னு முடிவு வந்துருச்சு அவனுக்கு. என்னைக்கு இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போகிறோம்னு நினச்சிட்டானோ அன்னைக்கு இந்த வீட்டுக்கு நீ வெள்ளை அடிக்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்த இந்த நாட்களில் என்னன்னா, இந்த உலகத்தோடு நீ போகிறது இல்லடா, பரம எருசலேமா அந்த உலகம் மாறப்போகிறது. ஆகையால் பூமி ஆசீர்வதி, வானத்தை ஆசீர்வதி, நிலத்தை ஆசீர்வதி, ஜனங்கள் ஆசீர்வதி, மறுரூபமாக்கு இந்த உலகத்தை. ரெண்டு நாள் கிளைமேட் நல்லா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக மாடியில் உட்காந்து ஜோம் பண்ணேன். ஓப்பன் வந்து இதில் தான், டெரஸில். சூப்பராக இருந்துச்சு. யூகேலாம் இப்படி தான் இருக்காண்டவரே, எங்கள் நாட்டை எப்படி நீங்கள் மாத்திர உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வானத்தை இயேசு நாமத்தில் வந்து இப்போ மழையெல்லாம் பெஞ்சு கெடுத்துடாமல் இதை கிளைமேட் அப்படியே இருக்கட்டும். நேற்று ஃபுல்லாக இருந்துச்சு, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துச்சு, ஈவினிங் அப்படி இருக்குது. அப்போ ஆவின் ஒரு கேள்வி கேட்டார், உன்னால் இந்த வானத்தை மாற்ற முடியும்னு நினைக்கிறேன், முடியுமா முடியாதான்னு கேட்டார். முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம்னாலே அவன் வந்தால் நம்பலன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை சேர்த்தானாலே சிக்கல். ரூபா கிடைச்சிருமா? கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன் சார். அப்படின்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை சார் அப்படின்றதான் கிடைக்கும் விசுவாசிக்கிறேன். கிடைக்கும் அப்படின்னு முடிச்சுட்டான்னா அவன் கிடைக்குன்னு அர்த்தம். ஒரு கேள்வி கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் என்னோட வார்த்தைக்கு செவிகொடாமல் போனால் உங்களுக்கு மேலே இருக்கிற வானத்தை நான் வெண்கலமாக்குவேன், இந்த பூமியை இரும்பாக்குவேன், உனக்கு வானத்திலிருந்து மழை வராது அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி வந்து தங்கள் வழிகளை விட்டு என்னது என்னுடைய முகத்தை தேடுவார்களானால் அவர்களை ஆசித்து இந்த தேசத்தை நான் ஹீல் பண்ணுவேன், மேலே இருக்கிற வானத்தை திறந்து மழை வர பண்ணுவேன். இப்போ இதெல்லாம் சொல்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொன்னார், பாவத்துக்கு வானத்தை அடைக்கிறதுக்கு வல்லமை இருக்கா இல்லையானார். ஆமாம் அப்படின்னும் நம்ம எல்லாருமே. பாவம் செஞ்சால் மழை வராது, அது மட்டும் நல்லா தெளிவாக இரு. தப்பு பண்ணால் மழை வராது அப்படின்றத தெளிவா இருக்கு. நீ நீதி வந்தா மழை வரும் நம்ப மாட்டேன்ற. மனிதன் பாவம் செய்யும் போது அந்த பாவத்திற்கு வானத்தை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கும் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுவின் நீதியை நான் பெற்றேன் என்றால் இந்த நீதிக்கும் வானத்தை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். So the heaven is connected with my righteousness. If it is connected with my sin அப்படினா it has to be connected with my righteousness. நான் பாவம் செஞ்சா வானத்தை அடப்பார்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வானத்தை திறப்பார். அது என்னடி, அது மட்டும் நடக்குது இது மட்டும் நடக்காதா? நாங்க பாவம் செஞ்சா சொல்லுங்க, எங்க நாடு சோமாலியா மாதிரி மாறுவது உண்மைனா, நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா எங்க நாடு யுனைடெட் கிங்டம் ஆய் சுவிட்சர்லாந்தாய் மாறுவது. பஞ்சம் வந்துகிட்டே இருந்தா நீங்க எப்படி மாறிட்டு இருக்கீங்க? சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி மாறிட்டு இருக்கீங்க. அதான அர்த்தம். நீங்க பஞ்சத்துல போறீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? ஆப்பிரிக்கா ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மழை பெய்யல. இப்போ நீங்க நீதிக்குள்ள வரீங்க. பைபிள் வசனம் சொல்லுது, நீ என்னை விட்டு பின்மாறி வேறு விக்கிரகங்களையும் வேறு வந்து கடவுளையும் நீ சேவித்தாயானால் உனக்கு மேல இருக்கிற வானத்தை நான் அடைப்பேன், அது உனக்கு மழையை கொடுக்காது, புழுதியும் தூசியும் தான் உனக்கு கிடைக்கின்றார். அப்ப நான் சொன்னேன், வேற சாமியை கும்பிட்டா இது நடக்கும்னா உண்மையான சாமியை கும்பிட்டா அது நடக்கணும்ல. என்ன சார், அதான சார் நியாயம். நீங்க வேற சாமியை கும்பிட்டா இந்தியா ஆப்பிரிக்காவாயிருது, நீங்க நல்ல சாமியை கும்பிட்டீங்கன்னா இந்தியா யூகேவாயிருது. ஆமா, எருசலேம் விட யூகே இல்லை, அதான் பரம எருசலேம் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்காங்க, நீங்க நீதிமான். உங்க நீதிக்கும் வானத்துக்கும் என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. நீங்க இயேசு ரத்தத்தில் கழுவப்பட அப்படியே அந்த ஹெவன் வந்து மெல்ட் ஆகுது. இது இந்த ஹெவன்லீஸ், இந்த வான மண்டலங்கள் அப்படியே மெல்ட் ஆகுது. நீங்க நினைச்ச இப்ப இருக்க கிளைமேட்டை மே மாசத்து வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஆமா, த்ரூ அவுட் வந்து இயர் நீங்க என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். இட்ஸ் வெரி நேச்சுரல் அண்ட் ஈஸி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸோ அன்புக்குரியவர்களே, காட் இஸ் அ காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன், நாட் ரீப்ளேசிங் காட். ஆமென் சொல்லுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஸோ அந்த நகரம், அந்த வாழ்க்கை, இதை குறித்த கனவுகள் தான் வந்து ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்குமே தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த லைஃப் ஸ்டைல் காத்திருந்தாங்க. அவன் இந்த கானான், இந்த பூமியில் இருந்த அந்த கானான் அவன் யோசிக்கலாம். அந்த பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்பிக்கையில் இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அசைவுள்ளவைகளை எல்லாம் இவைகளை எல்லாம் மாறத்தக்கதாக, அசைவில்லாதவைகள் என்ன செய்யுமா, வந்து நிற்குமா.
அப்ப காண்கிறது எல்லாம் மாறும். அதான் பைபிள் சொல்லுது, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நம்பிக்கை வருது பாருங்க. நம்பிக்கைனால எதிர்காலம். நம்பிக்கைன்னு வந்தாலே அது நியூ ஜெருசலேம். விசுவாசம் வந்தால் அது சிலுவை. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். இந்த அதுதான் வந்து லென்ஸ். இந்த லென்ஸ்லாம் நீங்க பைபிளை படிக்கணும். நம்பிக்கைன்னு வந்தா நியூ ஜெருசலேம், விசுவாசம் வந்தா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அப்ப காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்பு. அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இதுதான் நியூ ஜெருசலேமா மாறுதுன்னா அப்ப வானத்திலிருந்து இறங்கி வருதுன்னு இருக்கே. அப்ப அங்க இருந்து தான் ஏதோ ஒரு விஷயம் இறங்குதா, இல்ல இங்க இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதானா? நல்லா கவனிங்க. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டும் சேரும்போது என்ன வருது? வாட்டர் வருது. அப்படித்தான் அந்த நியூ ஜெருசலேமை குறித்த அந்த அந்த என்ன சொல்ற வந்து அந்த சர்க்கியூட், நல்லா பாருங்க, அந்த சர்க்கியூட் அதெல்லாம் தேவனுடைய வல்லமை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சர்க்கியூட் அப்படியே இறங்கிட்டு இருக்கு. மனிதனுடைய விசுவாசமும் அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அதோட கனெக்ட் ஆன உடனே அந்த சர்க்கியூட் அப்படியே என்ன செய்யுது? வேலை பார்க்குது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி சொல்றேன்னா, இப்போ வெளியில் வந்து சீரியல் செட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த சீரியல் செட்டு வந்து எப்படி போட்டிருக்கு? அப்படியே வந்து அந்த சர்ச்சோட பார்டரில் அப்படியே போய் போட்டிருக்கு. போட்டு லைட்டு ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் அந்த சீரியல் செட்டு கண்ணுக்கே தெரியாமல் ஒரு டிசைன் போட்டிருக்கு. இப்படி தான் நியூ ஜெருசலேம் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு டிசைன் நிற்குது. இப்போ சுவிட்சை போட்டோன்னே எல்லா பக்கமும் லைட் எரியாது. அந்த சர்க்கியூட் எப்படி எந்த பார்டரில் வந்து அந்த சீரியல் செட்டை செட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே எரியும். அப்போ நியூ ஜெருசலேம் வந்து 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அதை அப்படியே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது இறங்கும்போது மனிதன் வந்து அவனுடைய மனநிலை, அவனுடைய மைண்ட் செட்டு அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்துக்கு வந்த உடனே அப்படியே என்ன 21ஆம் அதிகாரத்தில் சீரியல் செட்டை டிசைன் பண்ணி இருக்கிறாரோ அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்கு தேவனுடைய வல்லமையும் மனிதனுடைய விசுவாசம் இணையும் போது அங்கே நியூ ஜெருசலேம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதனால தான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை கடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று. ஆமா, கேஎஃப்சியில் போய் எண்ணத்தை கடிப்போம், எண்ணத்தை எப்போ பார்த்தாலும் ஏசுநாதர் மாடுட்ட பாலை கறக்கிறது மாதிரி ஏசுநாதர் எதையாச்சும் வாங்கலாம் என்கிற மனநிலையிலே தெரியாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்க. இயேசு சொன்னார், வேதம் சொல்லுகிறது மேலானவைகளை தேடுங்கள். ஆமென், ஆமென். அந்த நியூ ஜெருசலேம், அந்த புதிய எருசலேம் நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப மகிமை அடைகிற ஒரு இடத்துல இருக்கு. நியூ ஜெருசலேம் மகிமை அடையாம இருக்கு, இப்ப மகிமை அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மகிமை அடைகிறதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜெருசலேம் வந்து உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மேனிஃபெஸ்ட் ஆகிடும். அந்த மோசே பேசும்போது ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், இந்த ஜனங்கள் எல்லாம் நீங்கள் அழிச்சிடாங்க ஆண்டவரே, அழிச்சிட்டிங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுற கடவுள்ன்றாங்க உங்களை. நீங்கள் ரீப்ளேசிங் கார்டு கிடையாது, ரெஸ்டோரிங் கார்டு. அப்போ நான் ஓகே, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், உன் வார்த்தையின்படி மன்னிக்கிறேன்னு. நான் அடிக்கடி யோசிப்பேன், பரலோகத்து பூமியில் ஃபுல்லாக பூமி எங்கும் பாவம் என்ன செஞ்சுருக்கு? நிரம்பி இருக்குது. ஆனால் பரலோகத்தில் மட்டும் தூதர்கள் என்ன செய்கிறாங்க? பூமி எங்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் உடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறதுன்றாங்க. ஆமாம், லோக்கல் அரசியல்வாதிகளோட மோசமாக இருப்பாங்க போல். ஐயா எல்லாம் சூப்பராக இருக்கியான்றாங்க, இங்கே வந்து பார்த்தா எல்லாம் என்னவா இருக்குது? பாவமாக இருக்குது. அவங்க சொல்கிறேன் மகிமையாக இருக்கியா ஐயா, மகிமையாக இருக்கியான்றாரு. எனக்கு ரொம்ப நாள் கன்ஃபியூஷன், இவங்க டாவை கொடுக்குறாங்களா இல்லை அவரை ஏமாத்துறாங்களா, என்ன மகிமையாக இருக்குன்னு? பாவமாக தானே இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. பூமியெல்லாம் பாவமாக இருக்குது. பிசாசு எல்லா பக்கம் பாவத்தை கொடுத்துட்டான், மூளை முடுக்கெல்லாம் பாவத்தை கொடுத்துட்டான். இயேசு வந்து மன்னிப்பை கொடுத்துட்டாரு. நீதிமொழிகள் சொல்லுது, குற்றத்தை மன்னிப்பது ராஜாவுக்கு மகிமை. அப்போ எங்கெல்லாம் குற்றம் வந்துச்சோ அங்கெல்லாம் மன்னிப்பு வந்தனால அந்த குற்றம் இருந்த இடத்துல இவருக்கு மகிமை வந்துருச்சு. இப்போ பிசாசு யோசிக்கிறான், ஒரு ஏரியா மட்டும் குற்றம் இல்லாமல் நம்ம வச்சுருந்தோம்னா, பாவம் இல்லாமல் வச்சுருந்தா அங்கே மன்னிப்பே தேவைப்பட்டிருக்காது, இவருக்கு அங்கே மகிமை வந்திருக்காது. தெரியாதனமாக எல்லா ஏரியாலையும் பாவத்தை கொண்டு வந்துட்டோமே, இவர் எல்லா ஏரியாவும் மன்னிச்சு எல்லா ஏரியாலையும் இவருக்கு மகிமை வந்துருச்சு. ஆமாம், மன்னிக்க மன்னிக்க க்ளோரி. அப்போ தூதர்கள் என்ன சொல்ல வரான்? பூமி எங்கும் பாவம் இருக்குன்னு சொல்லலை, பாவம் இருக்கு ஆண்டவரே, ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து மன்னிச்சனால பூமி எங்கும் பாவம் இல்லை, பூமி எங்கும் மகிமை தான் உங்களுக்கு இருக்கு.
இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்றாரு. இந்த என்னாகமத்துல சொல்றாரு, இந்த ஜனங்களை உன் வார்த்தையின்படி நான் மன்னிச்சேன், என்னுடைய மகிமை பூமி எங்கும் விளங்கும்படிக்கு அப்படின்றார். மன்னிப்புன்னு வந்த உடனே மகிமைன்னு வருது. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 15-16 சீக்கிரமா வாசிங்க. ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்லுவீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாது போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே. பாத்தீங்களா, எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டாலே பழசு ஃபெயிலியர் அர்த்தம். புதுசா, அதாவது ஒருத்தன் போய் ஒரு தீவை வாங்கிட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன இன்னைக்கு வந்து போய் தீவை வாங்கிட்டேன். என்ன ஆண்டவர், ஒன்றும் என்னால். கர்த்தர் சொன்னார், முன்ன ஆள் இல்லாத தீவை வாங்குறது பெரிய பெரிய அதுக்கு என்ன சொல்லுவாங்க, திறமை கிடையாதுரா. ஏற்கனவே உடஞ்சு போன ஒரு மதுரையவே உனக்கு கொடுத்துருக்குறேன், இதை ரெஸ்டோர் பண்ணு. ஆள் இல்லாத தீவை வாங்கி அங்கே மரம் நடுற வேலையெல்லாம் வைக்காத. இங்கே ஏற்கனவே விழுந்து போன ஒரு சிட்டியவே, ஒரு தேசத்தில் ஒரு மாநிலத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன், அநேக ஜனங்களை கொடுத்துருக்கிறேன். நீ ஆள் இல்லாத தீவை வாங்காத, இருக்கிற ஆளுகளை, இருக்கிற தீவை நீ சரி பண்ணு. ஏன்னா நான் ஐ எம் நாட் அ காட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், ஐ எம் அ காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஆமென். அப்ப நமக்கு கொடுத்துட்டாரு, இனிமே போய் வாங்க வேண்டிய இல்லை, இந்த கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். புத்தியுள்ள சிற்பாசாரியனை போல அஸ்திபாரத்தை போடுகிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் எழுதிக்கிட்டே வராரு, ஒரு மனுஷன் வந்து பொன் வெள்ளிவைகள் வெளியேறப்பட்டவைகளாலே என்ன செய்யறான், எடுத்து கட்டுறான். இந்த கட்டுறதை எதை சொல்றாரு, மனுஷனை சொல்றாரு, ஆத்மாவை சொல்றாரு. நல்ல ஊழியன் தேவனுடைய வார்த்தையினாலே நியூ ஜெருசலேமாகி உங்களை என்னை அந்த ஊழியன் என்ன செய்கிறான், கட்டுகிறான். அப்ப நல்லா பாருங்க, அப்ப ஏன் சார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நல்லா கவனிக்கணும். எப்பவுமே அஸ்திவாரம் போடும்போதும் அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, கூரை சென்ட்ரிங் போடும்போதும் சென்ட்ரிங்கை போட்டுட்டு அடுத்த நாளே என்ன செஞ்சிடக்கூடாது, கலவையை போட்டுட்டு அடுத்த நாளே செங்கலை வச்சிடக்கூடாது. அப்புறம் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்ஜினியர் மேலே விழுந்துடும். இந்த கலவையை போட்டு ஒரு 40 நாள் ஊற விடணும், ஆற போடணும். அந்த கலவையை ஆற போட்டு, ஐயா இப்படியே இருக்கும்போது இப்படியே இருக்காதா, இனிமேல் இன்னொரு கலவையை போடுவோம் நாங்கள், மேலே டைல்ஸ் பதிப்போம், என்னென்னமோ செய்வோம். ஆனால் இது 30 நாள் இருக்கணும். அப்படித்தான் ஒவ்வொரு சத்தியத்தையும் கொஞ்ச நாள் தேவன் ஊற போட்டார். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பில்டிங் ஏற்றுறதுனால அந்த காலத்தில் பரிசுத்தம் பேசினார், வெறும் என்ன பேசினார், ரட்சிப்பை பேசினாங்க, அது ஒரு கலவை. ஆமாம், அடுத்து ஒரு 40 நாள் ஊற போடு. அதுக்கப்புறம் தெய்வீக சுகம், அடுத்து ஐஸ்வர்யம், அடுத்து நீடிய வாழ்வு, அடுத்து மரணமற்ற அழியாமை, இம்மார்டாலிட்டி, அடுத்து நியூ ஜெருசலேம் லைஃப். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் செய்கிறார். ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியர். ஆமாம், அதை சரியாக செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம எந்த ஃப்ளோரில் நிற்கிறோம் சொல்லுங்க, நியூ ஜெருசலேம்ன்ற ஃப்ளோரில் நிற்கிறோம். ஸோ எவ்வளவு சீக்கிரமா நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, அதாவது அந்த நியூ ஜெருசலேம் இறங்கி வருதுன்னா, தட் இஸ் காட்ஸ் பவர். இது எப்படின்னா இட் இஸ் அ டிசைன்டு காட்ஸ் பவர். அதாவது அந்த வல்லமை ஓடுற அந்த சேனல் போட்டு அந்த வல்லமை வச்சிருக்கிறாரு. இது இறங்குது. மேன் ஸ்போக்கன் வேர்ட் விச் இஸ் அலைன்டு வித் த வேர்ட் ஆஃப் காட். மனிதன் பேசக்கூடிய, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து அவன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஆஃப் ஆகிருக்க சீரியல் செட்டை ஆன் பண்ணி விடுது. அந்த நியூ ஜெருசலேமுடைய ஓடிக்கிட்டு இருக்கிற வல்லமையை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறது. ஆகவே நண்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த அளவு தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்தபடி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவு உங்களை சுற்றி புதிய எருசலேம் என்கிற அந்த வாழ்க்கை வர ஆரம்பிக்கிறது. இந்த வரப்போகிற உலகத்தை சிருஷ்டிப்பது எப்படி, முதல் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார், வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அதே மாதிரி தான் இனி அடுத்த உலகத்தையும் நம்ம வார்த்தையினால் சிருஷ்டிக்க போகிறோம். நம்ம தான் அதை சிருஷ்டிக்கிறோம். இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம். நியூ ஜெருசலேம் இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன செய்யுது? ஆமாம், ஒருத்தன் ஃபாரினர் ஒருத்தன் பேசிகிட்டு இருக்க அந்த புல்பிட்டோட மியூஸ் சொல்கிறான், திஸ் இஸ் மேட் ஆஃப் பிளாட்டினம் அப்படின்றான். என்னடா சொல்கிற? இந்த புல்பிட்டு பிளாட்டினத்தில் செஞ்சுருக்கிறோம்டான்றான். தங்கத்தை விட கூட நியூ ஜெருசலேம் மெதுவாக என்ன செய்யுது? எட்டி பார்க்குதுன்றேன்.
யாருக்கு அவனை கெட்டிப்பா? ஏன்னா அவன் வார்த்தையோடு இணைந்து பேசுகிறான். வயசானவருங்க அப்படித்தாங்க இருப்பாருன்னா அப்படித்தான் இருப்பாரு. என்னைக்கு முதிர் வயதிலும் கனி தந்து ஏதோ உசுர பிடிச்சிட்டு கையில பிடிச்சிட்டு வாழ்றதில்ல, பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்ற இடத்துல நிற்கிறாயோ அங்கே புதிய எருசலேமின் வெளிச்சம் வீசுகிறது என்று நான் சொல்றேன். அதை இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இதோ இங்கே இதோ அங்கே என்று சொல்வது போல இருக்காது. இந்த வந்துருச்சு சார், இந்த 8ஆம் நம்பர் பஸ் வந்துருச்சு சார் மாதிரிலாம் வராது. அந்த வந்து பெங்களூருக்கு பஸ் வந்துருச்சு சார் அப்படிலாம் வராது. இதோ இங்கே அதே அங்கேலாம் இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இவன் எப்பவுமே சீரியல் செட்டை தான் எதிர்பார்க்கிறான் சார். சீரியல் செட் எதிர்பார்க்கிறான். அதனால யோவான் இது மன்னிக்கும், இது எலியா போயிட்டாரு. எப்போ வந்தாரு? அது போயிடுச்சு சார். நான் நீ சொன்னா இல்லை ஆந்திரா ட்ரெயின் அப்படி ஆந்திரா ட்ரெயினுங்க சார்னே அந்த போயிட்டு இருக்கல சார். அதான் சார் நான் விட்டேன். என்ன நினச்சிட்டேன், எலியா வரும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வருவார். அவர் சத்தம்லாம் பக்கத்து கட்டில் டீ யூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. சீரியஸாக பேசுகிறேன். இந்த உலகத்தை கலக்க போகிற மிகப்பெரிய ஊழியர்களும் இந்த உலகத்தில் டாப்பில் இருக்கிற வரப்போய் நிற்க போகிற ஊழியக்காரன்லாம் உங்களுக்கு பக்கத்தில் ஹூ நோஸ் இட் பக்கத்தில் டீ சாப்பிட்டாமே நின்றுக்கிட்டு இருப்பான். நேரத்தில் அவன் தேவன் மகிமைப்படுத்தும் போது சல்லுன்னு வர இடத்துல வந்து நிற்பாங்க. நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறோம். விஜய் உள்ள வரும்போது அடுத்து யாரு, ரஜினிகாந்த் உள்ள வரும்போது ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்கல்ல, தங்கர தங்கங் ஜங் ஜங் அதெல்லாம் வராது. இங்கே இன்ட்ரோ எப்படின்னா மிரக்கிள்ஸு வந்து சயின்ஸு ஒண்டர்ஸ், அதான் இன்ட்ரோ. ஆமாம், அவர் சாதாரணமாக தான் இருப்பார். பைபிள் சொல் முத இன்ட்ரோ எங்கே கொடுக்குறாரு கர்த்தர்? இன்ட்ரோன்றது அவர் கொடுக்குற மகிமை. இன்ட்ரோ எங்கே கொடுக்குறாரு? காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசம் மாத்துறாரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கிடையாது, அமைதியாக நடந்துருச்சு. இவ்விதமாய் தம்முடைய வல்லமையை அவர் இன்ட்ரோவாய் கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த எருசலேம் மகிமை அடைய வேண்டும். கண்ணாடியிலே காண்கிறது போல கர்த்தருடைய மகிமையை கண்டு நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த ஆவியான கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுபடியும்